ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்ரீ சேனல். யாரெல்லாம் மகிதா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பிளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சண்டேவோட பிளாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே எங்கே போயிருக்கோம் அப்படின்னா M5 மால்க்கு போயிருக்கோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் 2ல் இருக்குது. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா, மெயினாக டோல்கேட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது M5 மால். நான் ஒரு ஸ்மால் ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு நாள் வந்து ஃப்ளைட் க்ளீன் பண்ணுறவன் வந்து பைலட் இருக்கிற இடத்துக்கு போகிறான். அங்கே ஒரு புக் இருந்தது. அதை திறந்து படிக்க ஆரம்பிக்கிறான். ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெட் கலர் பட்டன் அழுத்தணும்னு போட்டிருந்தது. ரெட் கலர் பட்டனை அழுத்த ஆரம்பிக்கிறான். ஃப்ளைட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. மூவ் ஆகிறதுக்கு ப்ளூ கலர் பட்டன் அழுத்தணும்னு போட்டிருந்தது. அகைன் ப்ளூ கலர் பட்டன் அழுத்துறான். ஃப்ளைட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. மூவ் ஆனதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்து மேலே பறக்கணுன்றதுக்காக க்ரீன் கலர் பட்டன் அழுத்தணும்னு போட்டிருந்தது. அதையும் அழுத்தினா ஃப்ளைட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃப்ளைட்டு கீழே இறங்குவது எப்படின்னு புக்கில் திருப்பி பார்க்குறான். பட் ஆனால் அந்த புக்கில் வந்து இல்லை, கடைசி பக்கத்தில் மட்டும்தான் போட்டிருந்தது. ஃப்ளைட் இறங்குவது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அடுத்த புக் வாங்கணும்னு போட்டிருந்தது. இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எதையும் வந்து நம்ம அரைக்குறையாக செய்யக்கூடாது. ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னாக்கா அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகணும். எப்பவுமே சரி, அரைகுறையாக செஞ்சோன்னா அந்த வேலை வந்து கடைசி வரைக்கும் ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ நம்ம எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கவனமாக செய்யணும். அதே மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணி செய்யணும். நாம் எந்த ஒரு வேலையை செய்யும்போது அரைகுறையாக செய்ய ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி தான் மாட்டிக்கின்னு நம்ம முழிக்கிற மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய கோட்ஸ் பார்த்தேன். என்ன கோட்ஸ் அப்படின்னா, எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஹஸ் எ பெயின்ஃபுல் ஸ்டோரி, எவ்ரி பெயின்ஃபுல் ஸ்டோரி ஹஸ் எ சக்ஸஸ்ஃபுல் எண்டிங், அக்செப்ட் த பெயின் அண்ட் கெட் ரெடி ஃபார் த சக்ஸஸ். இதுதாங்க அந்த கோட்ஸு. நாம் வந்து தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது, அதே மாதிரி கஷ்டப்படக்கூடாது. எல்லாமே வந்து ஒரு நாள் வந்து மாறும் அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த முயற்சியை வந்து எடுத்துக்கினே இருக்கணும். ஒரு தடவை தோத்துட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த தடவை தோப்போம் அப்படின்றது கிடையாது. 10 டைம்ஸ் ஃபெயிலியர்ஸ் ஆனதுக்கு தான் அடுத்தது 11th டைம்ஸ் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான் ஆக முடியும். நான் வந்து என்னோடய லைஃப்பை நோக்கி போயிட்டு இருக்கேன். பட் இன்றைக்கி இல்லைனாலும் நான் என்றைக்காச்சும் ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆவேன் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. அப்படி என்னதாங்க இருக்குது இந்த M5 மாலில்? மென்ஸ்க்கான ட்ரெஸ் இருக்குது, லேடிஸ்க்கான ட்ரெஸ் இருக்குது, பேபிக்கான ட்ரெஸ் இருக்குது, ஷூ இருக்குது, ஸ்லிப்பர்ஸ் இருக்குது, வாட்ச் இருக்குது, கிளாத்ஸ் இருக்குது, தென் வெஸ்டர்ன் வியர்ஸ் இருக்குது, சம் அதர் ஆக்சசரிஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது. பீஸா, பர்கர் எது வேணும்னாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபன் சிட்டியும் இருக்குது. நான் என்னோடய குழந்தைய வந்து வெறும் ட்ரெயின் டாயில் மட்டும் உட்கார வச்சேன். அதுக்கான டிக்கெட் வந்து 100 ருபீஸ் மட்டும்தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மகிதா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து M5 மாலை விசிட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.